மோட்டார் மேட்டர் கேட்கலையே. Geography 100 for 5. ஆண்டனி செவத்த மூடி 100க்கு முட்டை. Professor Anthony 100 for 2. ஆண்டனிமா 100க்கு முட்டைமா. Professor Anthony, you have the mark. சீக்கிர 185. ஆண்டனி கொன்னுட்ட. இந்த வட்டம் நீ சயின்ஸ்ல முட்டை. ப்ரொஃபசர் ஆண்டனி ஆண்டனிமா 100க்கு முட்டைமா. ஏம்மா இப்படி என் உயிரை வாங்குற? வணக்கம் சபாஸ். வணக்கம் பாப்பாத்தி. வணக்கம்மா திவ்யா. சார் எப்பவும் நாங்க தான் வணக்கம் சொன்னீங்க, ஆச்சரியமா இருக்குது நீங்க வணக்கம் சொல்றீங்க. டேய் முக்கோண மூஞ்சி, வாத்தியார் உள்ள வந்தா எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லணுன்ற அறிவு உங்களுக்கு யாருக்கும் இல்ல, எனக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன். ஆமா, அவனை பார்த்து அந்த வாத்தியார் ஃபீலே வர மாட்டேங்குது. 5க்கு 10 காலாட என் ஃப்ரெண்டு கஜா மாதிரியே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். டேய் உன்னை பார்த்தா கூட தான் பார்ல ஒச்சக்கல்ல அவுச்சக்கல்ல விக்கிற மாதிரியே இருக்குது. நான் உன்னை கேட்டனா? பாத்தியாடா, நீ சொன்னாலும் சிரிக்குதுங்க, நான் சொன்னாலும் சிரிக்குதுங்க. மொத்தத்துல நம்ம 2 பேரோட சண்டையில இவங்க ஊர்காணிக்கு போலான்னு பாக்குறாங்க. அதை விட சார். ஆமா, என்ன மூக்கு கீழே 2 கருவண்டு உட்காந்து? கருவண்டி இருக்கட்டும், எல்லாரும் கழுத்துல தான் நெக்லஸ் மாட்டுவாங்க. அதுனா நீ மூஞ்சில நெக்லஸ் மாட்டினுக்கிற. பொண்ணுங்க கூட இருந்தா போடுங்க உனக்கு. அப்படியே கலாய்கிறான் நினைப்பேன். நான் உன்னை கேட்டனா? அவன் விடுங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி மிஸ்ஸிங் லீவ் பண்ண டெய்லி வந்துக்கிறேன். ஆமாண்டா, நான் ஹார்ட் அட்டாக் வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கிறேன். நீ டோக்கன் இங்கிலீஷ் நடத்துறானே, இங்க இருக்கிற ஃபிகரிங் எல்லாத்தையும் உஷார் பண்ணி போயிடு. அதான் உங்க ஆசை. சார் என்ன போய் தப்பா நினைச்சிருக்கீங்க? உன்னை தப்பா நினைக்காம உங்க ஆயாவை தப்பா நினைப்பாங்க. நீ எதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு வந்து என் தாலியா இருக்கிற? நான் ஏன் கிளாஸுக்கு வரேன்னா, கார்பரேட்ல வேலை செய்யற பொண்ணுங்கல இருந்து கார்பரேஷன்ல கக்கூஸ்க்கு வர ஆயா வரைக்கும் இங்கிலீஷ் பேசினா தான் சார் உஷார் பண்ண முடியுது. இவன் சொல்றதெல்லாம் போய் சார். பொண்ணுங்க இப்ப தமிழ்ல பேசினா கூட சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எங்கடி உஷார் ஆவறீங்க? எத்தனை பொண்ணுகிட்ட தமிழ்ல பேசின அசிங்கப்பட தெரியுமா உனக்கு? நீங்க கரெக்ட்டா ப்ரோபோஸ் பண்ணா எந்த பொண்ணாலும் ஓகே ஆகும். சத்தியமாவா? சத்தியமா. அப்ப கிளி பால் ஊத்து. அப்போ தமிழ்ல ப்ரோபோஸ் பண்ணா உஷார் பண்ணிடலாம். எத்தனை வாட்டி சொல்றது? திவ்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். என்ன சொல்ற? 2 பையன் ஒரு பொண்ணு. ஆனா நீ பொண்ணே கிடையாது. ஏண்டா, ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணி அவளை மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவளை அதாவது 3-4 புள்ளைய பேசி அப்படியே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏமா நீ இந்த பக்கம் வா. அதெல்லாம் வர முடியாது. ஐயோ சரி விடு. டேய் மொட்டை பாப்பாத்தி, அங்க போய் உட்கார்றா. சார் என்ன சாவ சொல்லுங்க, சாவறேன். இவளை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் சார். எம்மா ஜோதி, நீ யாரு இப்படி வாமா? சார் என் புருஷன் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார். இவங்க எல்லாம் போனாலுங்களா? ஓஹோ, அந்த அளவுக்கு போயிருச்சா? இது கிளாஸா இல்ல மெரினா பீச்சா? இப்படி ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருக்கீங்க. நான் எங்கடா உட்கார்றது? அங்க போய் கக்கூஸ்ல போய் உட்காரு போ. நீங்க எக்கேடு கட்டு போங்க. நான் எப்பயும் போல பாடம் நடத்துறேன், கவனிக்காம இருங்க. போ போ. ரவி என்னிடம் இங்கிலீஷ் கிளாஸ்ல தமிழ் எழுதி போட்டுறான். 50 ரூபாய் கடன் வாங்கினான். சார் ஏங்க இவ்வளவு 50 ரூபாய் கடன் வாங்கினா சார்? அவன் ஏன் இப்படி பண்ணுறான்? டேய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டா. நான் உன் நல்லதுக்கு சொன்னேன்பா. உன்னெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுடா. இந்த எக்ஸாம்பிள் சொல்றதுனால தான் மடக்குற. வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. பாலாஜி எங்கே என்று ரவி என்னிடம் கேட்டான். பாலாஜி எங்கன்னு ரவி எதுக்கு உங்ககிட்ட தான் மச்சான் அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்றா. ரவி ரவி எங்கடா? ஏய் மாமே, என்ன நீ அவன்கிட்ட கடன் வாங்கிட்டா? அவன் எல்லார்ட்டையும் சொல்லிடுறான். யோ நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட சொல்லிட்டான். போ பொண்ணு சிச்சிங்க. போ வரல போ. ஐயோ பொண்ணு காரி துப்புது. நீ ஒரு பொண்ணு சைட் அடிச்சு நிந்தியா? அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அம்மா அவனை கட்டிக்காத, அவன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்றான். போன் பேச சம்மடி அவன். ஆமா ஆமா மச்சான், ஊர் ஃபுல்லா கடை வாங்கி வச்சுக்கிறான். காலையில வட்டிக்காரங்க வீடு முன்னாடி வந்து கட்டுறாங்களா, அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அது சிரியா சிரிக்குது. எப்படி உசார் பண்ணி போடா போடா நீ போடா. அவன் உன்னை ஏந்து கண்ண காசினே போச்சு. சொன்னல நீ இந்த பேசு. பேசுறா போடு வாயில போடு. அடிடா. ஏய் மாமே, நீ சரட ஓட்டினீரா? வண்டியை யாருன்னா குதுரு. நீ கிளம்பி வா. ஏய் வாடா. ஏய் நான் புடிச்சு வச்சிரு. ஓட மாட்டேன். கெஞ்சிரா. ஏய் நீ வா. நான் 40 நான் பாத்துக்கிறேன். நீ வா. உட்கார். முட்டி போடு. எங்களை எத்தனை தடவை முட்டி போட வச்சிர? முட்டி போடா. ஏய் முட்டி போடா சொன்னல நீ. ஏய் கிலோ வாடா. ஏய் மச்சான் திமிராக எச்சத்து போறான். போன்ல எச்சத்து போறான். நீ வா. பொருள் போடு வா. சீக்கிரம் வா மச்சான். கேளு மச்சான். ரவிமா வாயில குத்து. பின்னாடி என்னமா பண்ற? முன்னாடி வாமா. நான் என்னமா பண்ண உன்ன? யாரை கேட்டி என் பேர் போட்டு போட்டுருக்கேன்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் பாஸ். நான் கூட கேட்டேனா? இல்ல நான் ஒரு கடை வாங்க வந்திருக்கேன். இல்ல நானே ஒரு ஃபுல்லா தண்டல காசு குஞ்சிட்டு இருக்கேன். நான் உங்க கடை வாங்க. நான் சொல்றதை கேளுங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். கேட்டதா? இவன் பேர் கால்ல வேணா இல்ல உன் பேர் இது போடு. ஏனா என் பேர் போடு. சத்தியமா எழுத மாட்டேன். நான் இனிமேட்டு என்ன கேட்காம என் பேர்
டேய் நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன், என்னை இப்படி பாடம் எடுக்க வச்சிட்டீங்களேடா பாவீங்களா. மாஸ்டர் அடுத்த படத்துக்கு போலாமே. போலாம்டா போலாம், சொல்றேன் கேட்டுக்கோ. நான் மணியிடம் 5000 ரூபாய் கடன் வாங்கி மாமே. பண்ண முடியும் உன்னால. அவனே மாடினா பாட்டில் மணி ஃபோன் பண்ணு. வாண்டடா மாடுது பேர். கூட கூட கூட. ஏய் மாமே, ஏடா நான் ரவுடி சீன் போடுறேன். உங்கிட்ட 50000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. செம்ம போய் புள்ளிங்கடா மத்த. புடிச்சு வச்சிரு. வா 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 வா. வா வா வா. मोटर में डर के